ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி வீட்டு முறைப்படி தனி மல்லித்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் தூள், மிளகாய் தூள் இதெல்லாம் எப்படி அரைக்கிறதாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தனி மல்லித்தூள் அரைக்கிறதுக்காக நான் 1 கிலோ கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க. இதை நல்லா முரத்தில் போட்டு புடச்சி எடுத்துக்கோங்க. புடைக்கும் போது பார்த்திங்கன்னா இதில் இலைகள், குச்சி, சின்ன சின்ன கல் மாதிரி மண் கட்டி மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா எடுத்து புடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ கழுவிக்கிறலாம். கழுவுறதுமே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி 4-5 முறை தண்ணியெலாம் வச்சு கழுவ தேவையில்லைங்க. 2 முறை தண்ணி வச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி நல்லா தண்ணியில் போட்டுட்டு நல்லா அமுக்கி அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதில் மேலே இருக்கிற மண் டஸ்ட்டெல்லாம் கீழே இறங்கி நிற்கும். நல்லா அலசினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் 4-5 முறை தண்ணி வச்சு கழுவினாலுமே இதோட கலர் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். நம்ம ரொம்ப அதிகமாக தண்ணி வச்சு கழுவினோன்னா அதோட தன்மை டேஸ்ட் நமக்கு போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் இந்த தண்ணியெல்லாம் அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம காஞ்ச மல்லியில் தான் நம்ம அலசுகிறோம். அதனால் ரொம்ப நேரம்லாம் காய வைக்க தேவை. ஒரு நாள் காஞ்சாலே போதும். நம்ம ஈரமாக இருக்கிற மல்லி வாங்கினா தான் 2-3 நாளைக்கு காய வைக்கணும். பச்சை மல்லி வாங்கினீங்கன்னா அதில் வெயிட்டே நிற்காது. நல்லா ஒரு 4 நாள் காய வச்சாலும் எடை ரொம்ப கம்மியாயிடும். அதனால் வாங்கும் போதே நல்லா காஞ்ச மல்லியாக வாங்கிக்கோங்க. காஞ்ச மல்லியை நம்ம தண்ணியில் போட்டு அலசி நம்ம காய வச்சாலுமே சீக்கிரமாக காஞ்சிருங்க. அது உள்ளே இருக்கிற ஈரப்பதத்துக்கும் வெளியில் இருக்கிற ஈரப்பதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி மல்லியை ரொம்ப நேரம் தண்ணியில் போட்டு வச்சிடாதீங்க. நம்ம தண்ணியில் போட்ட உடனே அப்படியே அலசி எடுத்துடணும். ஊற விட்டுறக்கூடாது. ஊற விட்டோன்னா ரொம்ப நேரம் ஆகும் காயறதுக்கு. 2-3 நாளைக்கு காய வைக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த தண்ணியெலாம் அரிச்சு எடுத்தாச்சு. அரிக்க தெரிஞ்சவங்க நீங்கள் அந்த சில்வர் பாத்திரம் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் போட்டு அரிச்சு எடுத்திங்கன்னா நல்லா கண்ணில் மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும். அரிக்க தெரியாதவங்க இந்த மாதிரி ஜல்லடை வச்சு லாஸ்ட்டு தண்ணி ஊற்றும்போது அலசிட்டு எடுத்துக்கோங்க. அந்த மண் கல்லெல்லாம் போயிடும். இப்போ நான் முதல் தண்ணி கழுவி எடுத்துட்டேன். 2வது தண்ணி இதே மாதிரி சேர்த்துட்டு கழுவி தண்ணியை வடித்து எடுத்துருங்க. தண்ணியை நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெயிலில் காய வைங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் காய வச்சாலே போதுங்க, நல்லா காஞ்சிடும். இப்போ நல்லா வெயிலாக தான் இருக்குது. நல்லா காய வைங்க. இப்போ எடுத்துட்டேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரிசி எடுத்துகிட்டு நம்ம காய வச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி இப்போயும் பாருங்கள் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. நம்ம இன்னும் கழுவு பார்த்திங்கன்னா மல்லியில் இருக்கிற கலர் பூரா வந்துடும். அதனால் போதும், நம்ம இப்படியே நம்ம காய வச்சுக்கலாம். அதோட தன்மை மணமெல்லாம் போயிடும் இல்லையா, அதனால் நிறையா நம்ம கழுவ தேவையில்லை. 2 தண்ணி வச்சு கழுவினாலே போதும். நல்லா இது மாதிரி ஒரு துணியை, காட்டன் துணியை விரிச்சிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் தூள் எப்படி நம்ம அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கடையில் முழு மஞ்சளாகவே வாங்கியிருக்கேன். இதுலேயுமே ஏதாவது கலப்படம் இருக்கா என்னென்னு தெரியல. தொட்டோன்னே கையெல்லாம் மஞ்சளாக ஒட்டுது. நம்ம கடையில் வாங்குகிற பொடியில் கலப்படம் இருக்குன்னு தான் வீட்டில் வாங்கி அரைக்கிறோம். இப்போ இந்த முழு மஞ்சள்லுமே ஏதாவது இருக்குமோன்ற டவுட்டில் நம்ம கழுவிட்டே அதை நம்ம காய வச்சிடலாம். அதே மாதிரி தாங்க 2 தண்ணி மட்டும் வச்சு கழுவிக்கோங்க. கையில் பாருங்கள் கலராக ஒட்டி இருக்குது, மஞ்சளாக தெரியுது பாருங்கள். தண்ணியுமே மஞ்சளாக இருக்குது. இதை நம்ம தண்ணியை வடித்து விட்டுடலாம். நம்ம வீட்டில் அரைக்கிற மஞ்சத்தூளில் பார்த்திங்கன்னா நீங்கள் குழம்புக்கு சேர்க்கும்போது அதிகமான கலர் வராதுங்க. ஏன்னா நம்ம எந்த விதமான கலப்படமும் இதில் சேர்க்கலை. அதனால் கலர் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் மாறாது, அப்படியே இருக்கும். கடையில் வாங்குகிற மஞ்சள் பொடியில் நீங்கள் கொஞ்சம் போட்டாலும் கலர் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம அதிகமாக எடுத்துக்க முடியாது. மஞ்சள் தூளில் கலப்படங்கள் சேரும்போதாங்க மஞ்சள் காமாலை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மஞ்சள் நம்ம உணவில் தினமுமே தேவைப்படும். ஆனால் பயன்படுத்தணும், அது கெமிக்கல் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்து பயன்படுத்தணும். அதுக்காக தான் நம்ம வீட்டிலே மஞ்சள் தூள் அரைச்சி வச்சுக்கிறது. இப்போ நான் மல்லி, மஞ்சள் எல்லாத்தையும் கழுவிட்டேங்க. நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன். சாம்பார் பொடிக்காகவும் தனியாக கொஞ்சம் மல்லி காய வச்சுருக்கேன். இப்போ காஞ்சதை நம்ம நல்லா ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு நல்லா உணர விட்டுருங்க. ஒரு ஷீட்டு பேப்பர் விரித்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஜலிச்சா எவ்வளோ திப்பிகள் இருக்குன்ட்டு. இந்த மாதிரி சலிச்சிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா, ஆற விட்டு சலித்து ஸ்டோர் பண்ணோன்னா வருஷக்கணக்கானால் கெட்டு போகாதுங்க, அப்படியே இருக்கும். இப்போது மல்லித்தூள், மஞ்சள் தூள், சாம்பார் தூள் எல்லாமே நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லாத்தையுமே ஜலித்து நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் சாம்பார் பொடி உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிக்கல அரைக்கிறதெல்லாம். ஏன்னா ஏற்கனவே நான் சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்ற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். குழம்பு மசாலா தூள், கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா தூள் இதெல்லாம் எப்படி அரைக்கிறதுன்றுமே நான் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. நான் தனியாக ப்ளேலிஸ்ட்டே கொடுத்துருக்கேன். மசாலா பொடி வகைகள்ன்ட்டு தேவைப்படுறவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க தனி மஞ்சள் தூளும் மல்லித்தூளும் எனக்கு அரைச்சி தர முடியுமான்னு ஆர்டரில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் அரைச்சிருக்கேன். அவங்களுக்கு இதை பேக் பண்ணி கொடுத்தாச்சு.
அடுத்து வரப்போகிறது பார்த்திங்கன்னா மழைக்காலம். நமக்கு வந்து மிளகாய் மல்லிலாம் வாங்கி காய வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கிடைக்கிறது ஈர மிளகாய் ஈர மல்லி தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் வீட்டு மசாலா பொடியை அரைச்சி பயன்படுத்துகிறவங்க நீங்கள் கொஞ்சம் முன்னதாகவே அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எந்த கெமிக்கல் எதுவுமே கலக்காட்டினாலுமே கூட நம்ம இந்த மாதிரி சுத்தமான முறையில் நல்லா உணர விட்டு சளிச்சு வச்சோன்னா நமக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. அதனால் மசாலா பொடி வீட்டில் தயார் பண்ணுறவங்க தயார் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை, வேலைக்கு போகிறதுனால எனக்கு மசாலா பொடி செய்கிறதுக்கு டைம் இல்லை காய வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை எனக்கு அதோட பக்குவம் தெரியாதுன்னு சொல்கிறவங்க, உங்களுக்கு இதில் ஏதாவது பொடி தேவைன்னா மல்லித்தூள், தனி மல்லித்தூள், தனி மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், சாம்பார் தூள், குழம்புத்தூள், இப்படி எந்த பொடி உங்களுக்கு வேணும்னாலும் நானே உங்களுக்கு செஞ்சு தரேன். தேவைப்படுறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கொடுத்துக்கலாம். நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. வீட்டு முறைப்படி எந்த விதமான கெமிக்கலும் கலர் பொடியும் சேர்க்காம தனி மஞ்சள் தூள், மல்லித்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனாக நினைக்கிறேங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.